அன்பு என்னைக்காவது உங்களை மூச்சு திணற வச்சிருக்கா? யோசிச்சு பாருங்க. அன்பு தான் நாம் எல்லாரும் ஏங்குற ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் அந்த அன்பே என்னைக்காவது உங்களை மூச்சு திணற வச்சிருக்கா? நீங்கள் யாருக்காக உங்கள் மொத்த வாழ்க்கையையும் உங்கள் கனவுகளையும் உங்கள் ஆசைகளையும் விட்டு கொடுத்தீங்களோ அதே ஆள் முன்னாடி இன்னைக்கு உங்கள் சுயமரியாதையை இழந்து குற்ற உணர்வோடு நின்றுட்டுருக்கீங்களா? நீ தான் என் உலகம்னு ஒருத்தர் மேலே உயிரையே வச்சு கடைசியில் அந்த அன்பே உங்கள் கழுத்தை நெரிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு நிமிஷம் உங்கள் மொத்த பலமும் பலவீனமாக மாறுறத உணர்ந்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம் பேச போகிற விஷயம் அன்போட பேரில் தங்களையே தொலைச்சிட்டு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே வெளியே சிரிச்சுக்கிட்டே வாழ்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கானது. அன்புக்கு என்னைக்கும் அடிமையாகிடாத. உன்னை பலவீனப்படுத்துகிற எதுவுமே உண்மையான அன்பு கிடையாதுன்னு சுவாமி விவேகானந்தர் அன்னிக்கே சொன்ன அந்த ஆழமான உண்மையைத்தான் இன்னைக்கு நாம் வீடியோவில் பேச போகிறோம். இது ஏதோ ஒரு சாதாரண வீடியோ இல்லை, இது உங்களுக்கான விடுதலை பிரகடனம். என்னோட ஃப்ரெண்டு தான் காவ்யா. அவள் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு உண்மையை சொல்கிறேன், கேளுங்க. இது ஏதோ காவ்யான்னு ஒரு ஆளோட கதை இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில், ஏன் நம்ம வாழ்க்கையிலே கூட நடக்கிற ஒரு விஷயம். காவ்யான்னு ஒரு பொண்ணு. குடும்பம், கணவர், உறவுகள்னு எல்லாரும் வேலையும் அளவு கடந்த அன்பு வச்சிருந்தா. நம்ம குடும்பம் தானே, நமக்காக தானேன்னு அவங்களோட சந்தோஷத்துக்காக தன்னோட ஆசை, படிப்பு, கனவு, ஏன் அவளோட சுயமரியாதையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துட்டே வந்தா. நாம் நேசிக்கிறவங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டோமான்னு நினச்சா. ஆனால் கொஞ்ச நாள்லயே என்னாச்சு தெரியுமா? அவ காட்டிய அன்பு மற்றவங்களுக்கு அவளோட பலவீனமாக தெரிஞ்சுது. அவளோட தியாகத்தை இதெல்லாம் உன் கடமைன்னு மாற்றிட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் கண்ணாடியை பார்த்து நான் யாரு, எனக்கான அடையாளம் என்னன்னு அவ கதறி அழுதப்போ அவளுக்கு ஆதரவாக நிற்க அங்கே யாருமே இல்லை. இது காவ்யாவோட கதை மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு பாசம், காதல்ங்கிற பேர்ல எமோஷனலா அடிமையாகி உள்ளுக்குள்ளேயே தினம் செத்துக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பெண்களோட நிஜமான வலி. அன்புங்கிறது நமக்கு சிறகுகள் கொடுத்து பறக்க வைக்கணுமே தவிர கால்கள்ல விலங்கு போட்டு மூளையில உட்கார வைக்க கூடாது. மற்றவங்க நம்மளை பாராட்டணும், ஏத்துக்கணும்னு எப்போ நாம நம்மளையே தாழ்த்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நாம தோத்துட்டோம்னு அர்த்தம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கும்போது உண்மையான அன்பு எது, வெறும் எமோஷனல் அடிமைத்தனம் எதுன்னு தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. இழந்து போன உங்க சுயமரியாதையையும் மன நிம்மதியையும் எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு கத்துக்குவீங்க. விவேகானந்தர் சொன்ன மாதிரி யாருக்கும் தலை வணங்காத ஒரு மன தைரியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அன்புங்கிற பேர்ல உங்க வாழ்க்கையில நீங்க விட்டு கொடுத்த அல்லது இழந்த மிகப்பெரிய விஷயம் எது? அது உங்க கனவா, படிப்பா, இல்ல உங்க சுயமரியாதையா? மனசுல உள்ளத தயங்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இன்னொரு பொண்ணுக்கு வாழ வழிகாட்டும். இனி அழறது போதும், சுயமரியாதையோட தலை நிமிர்ந்து வாழ தயாராயிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம பல நேரம் அன்புன்னு நினைச்சு கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே அன்பா இல்ல வெறும் பற்று மட்டும்தானா? இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப சின்னது, ஆனா அது ஏற்படுத்துற பாதிப்பு ரொம்ப பெருசு. இன்னைக்கு நாம வாழ்ற இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உலகத்துல ஒருத்தர் நம்ம மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ணலன்னா படபடப்பு வருது, ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணலன்னா கோபம் வருது, நான் உனக்காக இவ்வளவு பண்றேன், நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டியாங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கு பேரு அன்பே கிடையாது, அதுதான் பற்று, அட்டாச்மெண்ட். விவேகானந்தர் இதை ரொம்ப அழகா ஒரு வரி சொல்வார். எங்க எதிர்பார்ப்பும் சுயநலமும் இருக்கோ அங்க அன்பு செத்து போய் அடிமைத்தனம் பிறக்குது. பற்றுங்கிறது என்ன தெரியுமா? நீ எனக்கு வேணும், நீ நான் சொல்றபடிதான் நடக்கணும், நீ என் கூடவே தான் இருக்கணும்னு ஒருத்தரை நம்ம உணர்ச்சி கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது. இதுல பயம் இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும், ஏமாற்றம் வரும், கடைசியில கண்ணீர்ல தான் முடியும். ஆனா உண்மையான அன்பா அது முற்றிலும் வேற. அது ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி, யார்கிட்டையும் எதையும் திருப்பி கேட்காது. உண்மையான அன்பு ஒருத்தரை சுதந்திரமாக்கும். நீ நல்லா இருக்கணும், உனக்கான ஸ்பேஸ் இது, உன்னோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கும். அங்க எந்த பயமும் இருக்காது, ஏமாற்றமும் இருக்காது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தர் மேல வச்சிருக்க அன்பு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குதா, இல்ல தினம் பயத்தையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் கொடுக்குதா? அன்பு உங்களை ஒருபோதும் மண்டியிட வைக்காது. பற்றுதான் உங்களை அடிமையாக்கி உங்க சுயமரியாதையவே காவு கேட்கும். அதனால தான் சொல்றேன், ஒருத்தரை ஆழமா நேசியுங்க, தப்பில்லை. ஆனா உங்க வாழ்க்கையோட மொத்த சந்தோஷமும் அவங்க கையில தான் இருக்குன்னு எந்த ஒரு மனிதர் மேலையும் குருட்டுத்தனமான பற்ற வச்சிடாதீங்க. அப்படி வச்சிங்கன்னா அவங்க போடும் சின்ன சத்தத்துக்கும் நீங்க பயந்து நடுங்க வேண்டிய நிலைமை வரும். அடுத்து நாம பல நேரம் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு உறவு நிலைக்கணும், நம்மள அவங்க விட்டுட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல நாம விட்டு கொடுக்கிற விஷயமே நம்மளோட சுயமரியாதையத்தான். இன்னைக்கு எத்தனை பொண்ணுங்க பண்றாங்க இத? ஒரு சின்ன சண்டை வந்தா போதும், தப்பே பண்ணலனாலும் பயந்துகிட்டு உடனே போய் மன்னிப்பு கேட்கறது. நீ உருப்பட மாட்ட, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு மத்தவங்க ஈஸியா அசிங்கப்படுத்தி பேசும்போது அவங்க கோபத்துல பேசுறாங்க, பாசத்துல பேசுறாங்கன்னு மனசை தேத்திக்கிட்டு அமைதியா போறது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு முறை உங்க சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டா அடுத்த முறை உங்களை மதிக்காதது அவங்களுக்கு ஒரு பழக்கமாவே மாறிடும். விவேகானந்தர் சொல்லுவாரு, உன்னை நீயே மதிக்காத வரைக்கும் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் உன்னை மதிக்க மாட்டான். சுயமரியாதைங்கிறது ஏதோ திமிரோ ஈகோவோ கிடையாது. அது உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிற ஒரு பாதுகாப்பு சுவர். வலிமைங்கிறது ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்துறது மட்டும் இல்லைங்க. என்னை காயப்படுத்துற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. என் அன்பை நீ மதிக்கலனா அந்த இடத்துல இருந்து ஒரு நொடி கூட யோசிக்காம விலகி நிக்க எனக்கு தைரியம் இருக்குன்னு மனசுக்குள்ள சொல்ற அந்த ஆன்ம பலம் தான் உண்மையான வலிமை. உங்க போன்ல அவங்க காலுக்காக ஏங்கி தவிக்கிறத விட, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்க கண்ணீர் வடிகிறத விட, உங்க மனசுக்குள்ள ஒரு எல்லை கோடு போடுங்க. அன்பை காட்டுங்க, தப்பில்லை. ஆனா உங்க சுயமரியாதையை அடகு வச்சு யார்கிட்டையும் அன்பை பிச்சை எடுக்காதீங்க. நீங்க உங்களை எப்போ மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே இந்த உலகம் தானா உங்களுக்கு வழிவிடும், உங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கும். சரி, ஒரு உறவுல நாம அடிமையா வாழறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேல இருக்கிற அன்பை விட நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம்தான். நான் எதிர்த்து பேசிட்டா இவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நானே எல்லாத்தையும் பேசி சரி பண்ணலனா இந்த ரிலேஷன்ஷிப் உடைஞ்சு போயிடுமோ, இவங்க இல்லாம நான் இந்த உலகத்துல தனியா எப்படி வாழ்வேன்? இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு தினமும் அசிங்கப்பட்டு அழுதுகிட்டே வாழறதுக்கு காரணமே இந்த தனிமை பயம் மட்டும்தான். பயம் இருக்கிற இடத்துல அன்பு வாழாதுங்க, அடிமைத்தனம் மட்டும்தான் வளரும். விவேகானந்தர் ஒரே வரியில அடிச்சு சொல்வாரு, பயம்தான் பலவீனம், பயம்தான் மரணம், பயம்தான் பாவங்களின் தாய். அச்சமில்லாத மனிதனால் மட்டுமே உண்மையாக வாழ முடியும்னு. அச்சமின்மைங்கிறது யார்கிட்டையும் போய் சண்டை போடுறதில்ல. இன்னைக்கு என் நிம்மதியை இழந்து நான் ஒருத்தர் கூட வாழறதை விட என் சுயமரியாதையோட நான் தனியா நிக்க தயாருங்கிற அந்த மனப்பக்குவம் தான் உண்மையான அச்சமின்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க பிறக்கும் போது அவங்க கூடவா பிறந்தீங்க? உங்க வாழ்க்கையோட மூச்சு காத்து அவங்க கையில யாருக்கு? அப்புறம் ஏன் ஒருத்தர் நம்மளை விட்டு போயிடுவாரோன்னு தினமும் பயந்து பயந்து நடுங்கணும்? ஒருத்தர் உங்களை மதிக்காம நடத்தும் போதே உங்க பயத்தை அவங்க முதலீடா மாத்திக்கிறாங்க. நீங்க பயப்பட பயப்பட அவங்க அதிகாரம் அதிகமாகிட்டே போகும். என்னைக்கு உங்க கண்ணில் இருக்கிற அந்த பயம் போகுதோ அன்னைக்கு அவங்களோட மிரட்டலும் அடக்குமுறையும் தானா அடங்கிடும். பயத்தை உங்க மனசுல இருந்து வேரோட பிடுங்கி எறிங்க. எவன் ஒருவன் பயப்படாம வாழ்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்துல எதையுமே இழக்க வேண்டிய பயம் இருக்காது. அச்சமின்மை தான் உங்க சுதந்திரத்துக்கான முதல் சாவி. அடுத்து நாம ஒருத்தருக்கு மனசளவுல அடிமையாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க மேல நாம வச்சிருக்கிற சார்பு தன்மை. ஒரு பெண் தன்னோட சின்ன சின்ன சந்தோஷத்துல இருந்து பண தேவைகள், முடிவெடுக்கும் திறன் வரைக்கும் மற்றவங்களை மட்டுமே நம்பி வாழும்போது அவளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோலும் அடுத்தவங்க கைக்கு போயிடுது. இன்னைக்கு பல பேரோட நிலைமை இதுதான். அவங்க சிரிச்சாதான் நான் சிரிக்கணும், அவங்க பேசினா தான் என் நாளே விடியும், எனக்கு என்ன பிடிக்குங்கிறத விட அவங்க தான் முடிவு பண்ணணும்னு எமோஷனலாவும் ஃபைனான்சியலாவும் ஒருத்தர் மேலேயே தொங்கிட்டு இருக்கிறது. அப்புறம் எப்படி அங்க சமத்துவம் இருக்கும்? எப்படி மரியாதை கிடைக்கும்? விவேகானந்தர் இதைத்தான் அன்னைக்கே அடித்து சொன்னார். உன் சொந்த காலில் நீ நிற்காத வரை உன் வாழ்க்கையை இன்னொருவன் ஆளத்தான் செய்வான். பெண்களின் முதல் தேவை சுயசார்பும் சுதந்திரமும் தான் என்றார். சுயசார்பு என்பது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் கிடையாதுங்க. அது உங்கள் மனதின் நிலை. என் சந்தோஷத்திற்கு நான் மட்டுமே பொறுப்புன்னு நினைக்கிறது கூட சுயசார்பு தான்.
ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவர் வந்து காப்பாற்றுவார் என்று காத்திருக்காமல் தைரியமாக முடிவெடுப்பதும் சுயசார்புதான். எனக்கான தனி அடையாளம், எனக்கான ஆசைகளை நானே உருவாக்குவதும் சுயசார்புதான். கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பறவை மாதிரி உங்க சொந்த இறகைகால் நம்பி நீங்க பறக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எந்த கூண்டும் உங்களை அடைச்சு வைக்க முடியாது. ஆனா அடுத்தவங்க தாங்கி பிடிப்பாங்கன்னு நினைச்சு உங்க சிறகைகளை நீங்களே வெட்டிட்டா கடைசி வரைக்கும் கூண்டுக்குள்ள மத்தவங்க போடுற தானியத்துக்காக கையேந்தி தான் நிக்கணும். யாருக்காகவும் உங்க திறமைகளையும் தனித்துவத்தையும் முடக்கி வைக்காதீங்க. உங்க பலத்தை நம்புங்க. உங்க சொந்த கால்கள்ல நில்லுங்க. ஒரு பெண் எப்போது தனக்குத்தானே ஆதாரமாக மாறுகிறாளோ அப்போது அவளை எந்த சக்தியாலும் அடிபணிய வைக்கவே முடியாது. சரி, இதுவரைக்கும் நடந்தது எதுவுமே உங்க தப்பு கிடையாது. நீங்க காட்டிய அன்பு தூய்மையானது. ஆனா அந்த அன்பை தவறான இடத்துல சுயமரியாதையை அடகு வச்சு கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். நடந்தது முடிஞ்சு போச்சு. ஆனா இனியும் அதே கண்ணீரோட அதே அடிமைத்தனத்தோட வாழணுமா? கண்டிப்பா தேவையில்லை. இந்த உணர்ச்சி வலையிலிருந்து, எமோஷனல் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றது? சுவாமி விவேகானந்தரின் வழியில் இதற்கான நடைமுறை தீர்வுகள் சொல்றேன். 1. சுய அங்கீகாரம். மத்தவங்க உங்களை நல்லவன்னு சொல்லணும், உங்க அன்பை மெச்சணும்னு எதிர்பார்க்கிறத இன்னைக்கே நிறுத்துங்க. கண்ணாடி முன்னாடி நின்று உங்க கண்களை பார்த்து சொல்லுங்க, நான் யாருடைய அங்கீகாரத்திற்காகவும் வாழல, என் மதிப்பு எனக்கு தெரியும். 2. உணர்ச்சி எல்லைகளை வகுப்பது. எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத, உங்க சுயமரியாதையை காயப்படுத்துற ஒரு விஷயம் நடக்கும்போது தயங்காம அழுத்தமா நோ சொல்ல பழகுங்க. ஒரு எல்லைக்கோடு இருக்கும் இடத்துல தான் உண்மையான மரியாதை உருவாகும். 3. உங்களை நீங்கள் காதலியுங்கள். மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்ச அந்த நேரத்துல தினமும் ஒரு அரை மணி நேரமாவது உங்களுக்காக ஒதுக்குங்க. ஒரு புது விஷயத்தை கத்துக்கோங்க. உங்க உடல் நலனை பாருங்க. உங்க கனவுகளை தூசி தட்டி எடுங்க. உங்க கவனம் உங்க வளர்ச்சி மேல திரும்பும் போது அடுத்தவர்களின் அலட்சியம் உங்களை பாதிக்காது. 4. அமைதியான பற்றின்மை. எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்க கடமைய, உங்க அன்பை முழுமையா கொடுங்க. ஆனா அதன் முடிவையோ அவங்க ரியாக்ஷனையோ எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு குறையும் போது அங்கே ஏமாற்றத்திற்கு இடமே இருக்காது. சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த பொன்னான வரிகளை உங்க இதயத்துல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை பலவீனன் என்று நினைத்தால் பலவீனன் ஆவாய். உன்னை வலிமை மிக்கவள் என்று நினைத்தால் வலிமை மிக்கவள் ஆவாய். இனி நீங்கள் அன்புக்கு ஏங்கும் ஒரு பலவீனமான நபர் கிடையாது. அன்பை வாரி வழங்கும், ஆனால் அதே நேரம் தன் சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு கம்பீரமான பெண். தலையை நிமிர்ந்து நில்லுங்கள். கண்ணீரை முதலில் துடைத்து எறியுங்கள். உங்களுக்கான ஒரு புதிய சுதந்திரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்றிலிருந்தே தொடங்குது. இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தையோ ஒரு புதிய நம்பிக்கையையோ ஏற்படுத்தி இருந்தால் இந்த மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர நீங்கள் தயாரா என்பதை கமெண்டில் நான் வலிமையானவள் என்று தைரியமாக பதிவிடுங்கள். உங்கள் தோழிகளுக்கும் இந்த தைரியம் போய் சேர வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பயணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எழுமின் விழுமின், இலக்கை அடையும் வரை நில்லாது உழைமின். நன்றி, வணக்கம்.